வணக்கம். சிவனின் அருளும் சித்தர்களின் ஆசியும் இந்த காணொளி பதிவுக்கான காரணம். போன காணொளி பதிவில் பார்த்தோம், மனம் பற்றி கேள்விகள் கேட்டது, அதற்கான பதில்கள், அது எங்கே இருக்கு, உடலின் எப்பாகத்தில் இருக்கு என்று கேட்ட பொழுது கிடைத்த விஷயங்களை பற்றி முன் வச்சோம். இப்ப அது தொடர்பா மனம் எங்க இருக்கு, உடலின் எந்த பாகத்தில் இருக்கு? அப்பதான் உங்களுக்கு ஒரு பாட்டு, திரைப்பட பாடல் நினைவுபடுத்த விரும்புகிறேன். மனமே முருகனின் மயில் வாகனம் என்று ஒரு பாட்டு இருக்கு. ஸோ மனம் இஸ் மூவபிள், இட் கோஸ். ஒரு பிணத்திற்கு மனம் உண்டா இல்லையா? எப்ப பிணம் சொல்லுவோம்? வாழும் மனிதனை எப்ப பிணம் சொல்லுவோம்? இழுத்துக்கிட்டே இருக்கும்பாங்க. இத்தனை நாளா இழுத்துட்டு இருக்க, என்ன இழுத்துட்டு இருக்கங்க? அந்த வாழ வேண்டிய அந்த இதுல ஒரு உயிர் போற மாதிரி தருணத்துல இழுக்குதுன்னு சொல்லுவோம். அந்த சாலைகளில் அடிபட்டுட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எது இழுத்துட்டு இருக்கு? உடலை சார்ந்த விஷயமா? எது இழுத்துட்டு இருக்கு? அந்த உயிர் போகாம இழுத்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன? எது? தட் இஸ் வாயு. ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். உடலின் எந்த பாகத்தில் மனம் இருக்கிறது என்றால், மனம் ஆத்மாவோடு இருக்கு. ஆத்மா இஸ் என்டைட்டி, லிவிங் என்டைட்டி. பாடி யூ நோ தட் ஆக்சுவலி எது எலிமினேட் பண்ணுவோம், எல்லாம் புதைச்சிருவோம், எல்லாம் கம்போஸ்ட் ஆகி போயிடும், எல்லாம் எரிஞ்சு போயிடும், காத்தோட காத்தா கலந்து போயிடும். ஒருவர் உறங்கும் நிலையில எப்படி இருக்கிறார்? உறங்கும் பொழுது கலங்கமற்ற நிலையில இருக்கிறார். உறங்கும் பொழுது கலங்கமற்ற நிலையில். உறக்கத்திலிருந்து விழித்த உடனே என்ன நடக்குது? மனம் வேலை செய்யுது. அங்க போகணுமே, இங்க போகணும், நான் இவங்களை பார்க்கணும். மனம் எண்ணங்களை சங்கல்பம் செய்ய வைக்கிறது. மனதிலிருந்து தான் எண்ணங்கள் உற்பத்தி ஆகின்றன. ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மெய்ப்பிக்கப்பட்டு விட்டன. ஏராளமான கட்டுரைகள், ஆராய்ச்சி நூல்கள் இருக்கு. அப்ப மனம் எங்க இருக்கு? மனம் தனிப்பட்டதா? மனதிற்கான அந்த ஒரு ஐடென்டிட்டி எப்படி சொல்ல முடியும்? இப்ப ஆத்மா ரொம்ப மைன்யூட் ஆனது, நுணுக்கமானது, புள்ளி போன்றது. அதுல மனம் இருக்கு, பதிவுகள் இருக்கு, புத்தி இருக்கு, சன்ஸ்கார் இருக்கு. அந்த மனம், புத்தி, சன்ஸ்கார் தான் ஜஸ்ட் ஆத்மாவுடைய ஒரு டோட்டல் அவுட்புட். அப்ப மனம் என்பது என்ன? இப்போ ஒருத்தனுக்கு யார் குரு கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு அவர் குரு, இவர் குருன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சித்தர்களை சொல்லுவோம் குரு. ஓகே, அது எக்ஸ்டர்னலா இருந்து அவங்க எய்ட் பண்றாங்க உங்களை. ஆக்சுவலா தனக்கு தானே குரு. முதல்ல இது மாபெரும் உண்மை, நிறைய பேருக்கு தெரியாது. தனக்கு தான் குரு. இதுதான் சித்தர்கள் கூறிய அடிப்படை உண்மை. ஒருத்தங்க தண்ணி குடிக்காம கூட இருந்துடலாம், தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய சேனல்ஸ்ல எல்லாம். ஒரு மாசமா கூட தண்ணி குடிக்காம உயிர் வாழ்ந்த கதைகள் உண்டு, காணொலி பதிவுகளும் உண்டு. உணவு இல்லாம எவ்வளவோ மாதங்கள் கூட இருந்ததா வரலாறு உண்டு. உறக்க நிலை இல்லாம இருக்கிறாங்க, அது கொஞ்ச நேரம். ஆனா எது இல்லாம இருக்க முடியாது? மூச்சு இல்லாமல் இருக்க முடியாது. மூச்சு இல்லைன்னு அவ்வளவு. மூச்சு போச்சுன்னா, பேச்சு போச்சுன்னா பிணம், பிராணன் போயிடுச்சுன்னு சொல்றோம். பிராணன்னா என்ன? பிராணவாயு, ஆக்சிஜன். இஃப் ஆக்சிஜன் கோஸ் அவுட் ஆஃப் யுவர் பாடி, அவ்வளவுதான், நீ ஃபினிஷ்ட், நீ பிணம் தான் சொல்லுவாங்க, உனக்கு கட்டையில ஏற்றிடுவாங்க. அப்ப மனம் எது? மனம் எங்கிருக்கிறது? அதான் ரொம்ப முக்கியம். மனம் போன தடவை சொன்னேன், அதான் நெற்றி பொட்டில் இந்தியர்கள் அந்த பொட்டு வச்சுக்கிற பழக்கம் இருக்கு. மனதின் உறைவிடம் எது எல்லாம் சொன்னேன் நான். சுழுமுனை, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இமை மையத்தை தான் சொல்லுவாங்க. அது இமையின் மையம் தான் இமயம். அதை நம்ம எப்படி சொல்லுவோம், பக்தியில மிக உயர்ந்த இடம். காலையில சிவன் உட்கார்ந்துருக்காரு பார்வதியோட, ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். அது மாதிரி நிறைய, அது பின்னாடி நிறைய தொடர்புடைய விஷயங்கள் நிறைய வருது. அப்ப மனம்ங்கிறது என்ன அப்படின்னா, மனம்ங்கிறது காற்று, ஜீவன், ஈஸ்வர சைத்தன்யம். இப்ப எப்ப மனம் எப்போ ஒருவனுக்கு உண்டாகுது? மனம் அவன்கிட்ட இருக்கு. ஆனா உறங்கும் நிலையில கலங்கமற்ற நிலையில இருக்கு மனம். அப்ப விழிப்பு நிலையில் என்ன ஆகுது? விகார நிலை வருது. ஒருத்தரை பற்றி தவறா நினைக்கிறோம், ஒரு செயலை அடிச்சு பிடிக்கணும்னு நினைக்கிறோம், மீறுகிறோம், எல்லைகளை மீறுகிறோம்.
தர்மங்களை மீறி கர்மங்களை செய்கிறோம். புண்ணிய கர்மம் செய்கிறோம், பாவ கர்மம் செய்கிறோம். அப்ப மனம் விழித்திருக்கும் நிலையில் விகாரம் உண்டாகிறது. சாதாரண மனிதர்களின் விழிப்பு நிலை விகார நிலையாகும். ஒரு யோகியின் விழிப்பு நிலை விகாரத்தின் உறக்க நிலையாகும். யோகி விழித்திருக்கிறான், ஆனால் அவனிடம் விகாரம் விழிக்கவில்லை, அது உறங்கிக் கொண்டே இருக்கிறது. மனதிலிருந்து என்ன அலைகள் எங்கு எழும்பாமல் தன்னில் தான் ஒடுங்கி மூச்சடக்கி எங்கு பேச்சற்று இருக்கிறதோ அங்கு சிவன் தெரிகிறான். தன்னில் தான் உண்டாகும் அந்த வாயுவை மூச்சடக்கி உள்நிறுத்தும் வித்தை தான் சித்த வித்தை. தன்னில் இறைவனை காண்பதுதான் சித்த வித்தை. பிராணனை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்த தெரிந்து சுழுமுனையில் ஓட்டி சகலமும் அற்று. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்க சொல்லுவேன், நீ பிணமாகு ஆனால் மூச்சு விடு. நீ சித்தன், அவ்வளவுதான், நெருங்கிட்டேன்னு அர்த்தம். நீ பிணமாறு ஆனா மூச்சு விட்டுட்டு. இதுதான் உயர்ந்த நிலை. ரொம்ப எளிமையா சொல்லப்போனா இதை பயிலணும், இதை தெரிஞ்சுக்கணும். இது எப்படி பண்ண முடியும்? அந்த மூச்சின் வித்தை என்ன? The most important thing to know, every individual, especially the youngsters of present generation, ரொம்ப வைட வேண்டிய நாலேஜ் எதுன்னா, how to just control that breathe within and convert the positive energy and lighten up the energy, illuminating the energy, radiating with more strength, compassing this earth with that indestructible heavenly light. சும்மா நிறைய சொல்லிட்டே போலாம். ஒளிரும் தன்மை அடைய வேண்டுமானால் உன் மனம் ஒடுங்க வேண்டும். கண்கள் இருந்தும் எப்பொழுது நீ காணாமல் இருக்கிறாயோ உன் கண்களிலிருந்து ஒளி வரும். ஏதாவது வேண்டும் என்று நினைப்போரெல்லாம் உன் முன் வந்து நிற்கும் பொழுது நீ எதுவும் மற்றவனாய் இருந்தால் பிறர்க்கு எல்லாம் கிடைக்கப் பெறும். உன்னில் நீ ஒடுங்கி நிற்கும் பொழுது நீ தேவனாகிறாய். நீ ஒன்றுமில்லாமல் பிணமாகும் பொழுது நீயே சகலமும் ஆகிறாய். பிரதிபிம்பம் நசித்து போகாமல் உன்னிடம் உள்ள வாயு காற்று உன்னிலேயே ஒடுங்கி உன் உறக்க நிலை, கலங்கமற்ற நிலைன்னு சொல்லுவோம், out of voices. So art of meditation, learning the self enlightenment, இதெல்லாம் வெறும் தத்துவம் அல்ல, பேச்சல்ல, சீடியில பார்த்து கத்துக்கிற விஷயம் கிடையாது. ஒரு குரு தொட்டு காட்டணும் அதை. ஸோ முடிந்தவரை இந்த மனம் பற்றிய தொடரை மிக எளிமையான சொற்பதங்களோடு ரொம்ப குழப்பம் இல்லாம என் இளைஞர்கள் மத்தியில் வைக்க ஆசைப்பட்டோம். ஸோ ஒரு இளைஞரின் முயற்சியினால் இது உங்கள் முன் இப்போது. மீண்டும் மனம் பற்றி வேறு தகவல்களோடு அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். And post your questions and suggestions or any other thing with this channel. Watch this.